மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மார்க்கு 11 அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 11:13. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றும் காணவில்லை. இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது இயேசு தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை கண்டார் என்று வாசிக்கிறோம். முந்தின நாள் காலையில் அவர் ஒரு கழுதையின் மேலே ஏறி எருசலேம் தேவாலயத்தில் வந்து எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்து அங்கு இருந்ததான ஆடு மாடுகளை துரத்தி புறாக்கள் எல்லாம் இந்த கூட்டந்து துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து என்னுடைய வீடு சகல ஜனங்களின் ஜெப வீடு என்னப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் சொல்லி தேவாலயத்தை அவர் சுத்திகரித்து சாயங்காலமான போது அவர் நகரத்தில் வந்து ராத்தங்கினார். காலையில் ஒரு பசி உண்டான போது அவர் வந்தார், எருசலேமுக்கு வருகிறார். பசி உண்டான போது தூரத்திலே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடம் ஏதாயிலும் அகப்படுமோ என்று அந்த அத்திமரத்து பக்கத்தில் வந்தார். அத்திமரத்தில் இலைகள் அல்லாமல் கனி ஒன்றும் இல்லை என்று இயேசு கண்டு அவர் துக்கப்படுகிறார். ஒருவனும் உன்னிடத்தில் நீ கனி புசிக்க மாட்டான் என்று சொல்லி இந்த மருத்துவர் சாபம் விட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, பொதுவாக இலைகள் இருக்குமானா அந்த மரத்தில் கனிகள் இருக்க வேண்டும். நான் சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இலை உதராதிருக்கிற இலைகள் அடர்த்தியாக இலைகள் அதிகமாக இருக்கிற அத்தி மரத்தில் கனிகள் இருக்க வேண்டும். பொதுவாக மார்ச் மாதம் முதல் ஜூன் வரைக்கும், மார்ச் முதல் ஜூன் வரைக்கும் அத்திப்பழ காலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு வந்ததான அந்த நேரம் ஒருவேளை அத்திப்பழ காலமாக இல்லை, ஆனால் இலை துளிர்க்கும் போது துளிரோட கூட சில பிஞ்சு காய்கள் கூட காய்த்து ஒருவேளை பழம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பக்குவப்படாமல் இருந்தாலும் காய்கள் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். ஆனால் இலைகள் மட்டும்தான் இருந்தது. அந்த சின்ன காய்கள் கூட முதிர்ச்சி அடையாத பக்குவப்படுத்தப்படாத காய்கள் கூட இல்லாமல் வெறும் இலையாகவே இருந்தபடினாலே இயேசு துக்கப்பட்டபடினாலே பாருங்க, இனி ஒருவனும் உன்னிடத்தில் கனி சாப்பிட மாட்டான்னு சொன்னார். அப்படின்னா அந்த இலைகள் அதிகமாக இருந்தபடினாலே இயேசு மாத்திரமல்ல, அநேகர் அந்த மரத்திட பக்கமாய் வந்து ஏதாயிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அநேகர் ஏமாற்றப்பட்டு போகிறார்கள். அநேகர் வெட்கத்தோடு துக்கத்தோடு போகிறார்கள். இயேசுவும் வெட்கத்தோட துக்கத்தோட பசியோட திரும்பி போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, அப்போ இலை இருக்குமானா கனி இருக்க வேண்டும், இலை இருக்குமானா கனி இருக்க வேண்டும். எப்போதும் கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவம் காணப்பட வேண்டியது மிக அவசியம். இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசுக்கு எப்போதும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் பலவிதமான கனிகளை குறித்து சொல்லப்படுகிறது. பவுல் கலாத்தை எழுதும்போது ஆவியின் கனிகள் 9 அங்கே சொல்லுகிறார். ஆனால் எபிரேய நிருபக்காரன் எபிரேயர் 13:15 வாசிக்கும் போது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடியதான கனிகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவது ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு சீசன் இல்லை. எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். சங்கீதம் 34:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்பதாக. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு அனுபவம் காணப்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நன்றி சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எப்போதும் துதிக்கிறவாய் காணப்பட்டார். இந்த 34ஆம் சங்கீதம் தலைப்பில் நீங்கள் வாசிக்கும் போது தாவீது அபிமெலேக்கினாலே துரத்தி விடப்படுகையிலே
பாடின சங்கீதம் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். தாவீது சவுலுக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். சூழ்நிலைகள் அவனுக்கு பாதகமாக நேர்ந்தது. அபிமெலேக்குடைய சேவகர்கள் மனிதர்கள் அவனை கண்டு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடலோட பாடினார்கள் என்று சொல்லி இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக பிடித்து கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அவன் வேஷம் மாறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேஷம் மாறின போது அந்த அபிமெலேக்கே இவனை துரத்தி விட்டான். அப்போதுதான் அந்த சங்கீதத்தை அவர் பாடினதாக சொல்லப்படுகிறது. அப்போ எப்போதும் அந்த பாடலை பாடினார், கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி அபிமெலேக்குடைய மனிதர்கள் அவனை கொலை செய்ய தேடின போது, கொலை செய்ய அவனை பிடித்து கொண்டு போன போது, அவருடைய வாழ்க்கையின் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதான் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தாவீதனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். காரணம், அவர் எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். இதே போல தான் யோபு 1 வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறாரு, யோபுடைய எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் சொத்து சுகங்கள் எல்லாம் ஒன்றின் ஒன்றாக எல்லாம் அழிந்து போனது. கடைசியாக தன்னுடைய 10 பிள்ளைகளும் தன்னுடைய மூத்த குமாரன் வீட்டில் விருந்து உண்டு மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு காற்று வந்து அந்த வீட்டை இடித்து பிள்ளைகள் கொன்று போடப்பட்டார்கள் என்று அந்த யோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது யோபு என்ன செய்தார்? எழுந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு தன்னுடைய வாயினாலே ஆண்டவரை குறை சொல்லவில்லை, ஆண்டவர் தூசிக்கவில்லை, ஆண்டவரை பற்றி தவறுதலாக பேசவே இல்லை. பாருங்க, 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்து போனார்கள். தன்னுடைய ஆடு மாடுகள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், எல்லா வேலைக்காரங்களும் மரித்து போனார்கள். அவருடைய ஆஸ்தி எல்லாம் போயிருக்கும். வேலைக்காரங்கள்லாம் செத்து போனால் வேலைக்காரங்களுடைய மனைவிகள் பெற்றோர்கள் வந்து கொடி பிடித்திருப்பார்கள். உம்முடைய தோட்டத்தில் தான் என்னுடைய மகன் வேலை செய்தான், ஆக நஷ்டேடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கொடி பிடித்திருப்பார்கள். யோபு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொடுத்திருப்பார். பாருங்க, அந்த சூழலிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை தாவீது யோபு மகிமைப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அப்போ அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அல்லது கனி கொடுப்பதை ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு ஒரு சீசன் காலம் இல்லை. எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட சில கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நாம் ஆண்டவரை துதிக்க மறுக்கிறோம், ஆண்டவரை உயர்த்த மறுக்கிறோம், ஆண்டவரை பாட மறுக்கிறோம். என்னத்தை ஆண்டவரை பாடுவது, எப்படி ஆண்டவரை துதிப்பது? நாம் 137 சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்த போது எங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாடச் சொன்னார்கள். கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படின்னு சொல்லி தன்னுடைய கிண்ணறங்களை அலறி விருட்சத்தின் மேல் தூக்கி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கு நம்ம அநேகர் அப்படிதான் செய்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த நஷ்டத்தை விளைவித்தார், எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தார், நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறவன், ஆண்டவர் ஆராதிக்கிறவன், எனக்கு எப்படி இந்த கஷ்டம் வரலாம், எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் என்று சொல்லி அன்றைக்கு தங்களுடைய கிண்ணறங்களை அலகு விருட்சத்தின் மேல் தூக்கி வைத்து விட்டு ஆண்டவரை பாடாமல் இருந்த மனிதர்களைப் போல இன்றைக்கு நம்ம அநேகர் அப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்கள், அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை பாடுகிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கட்டுகள் அறந்து போகும். நான் துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி நிற்கிறதான சாத்தானுடைய தீய கிரியைகள் கோட்டைகள் அகன்று போகும், இடிந்து போகும். ஆகையினாலே எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. நாம் எபிரேயர் வாசிக்கும் போது உதடலும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நாம் அவருக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கனி தேடி வரும்போது கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். உன்னதப்பட்டில் சூழ்நிலை சொல்லும்போது என் நேசர் தம்முடைய தோட்டத்து வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லி அழைப்பு விடுகிறதை காண்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எந்த சூழ்நிலும் நீர் வாரும், உண்மை நான் துதிப்பேன், உமக்கு அருமையான கனிகளை ஸ்தோத்திர பலிகளை உதல கனியை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவர்களாக தேவனமை மாற்றுவாராக. ஜெபிப்போமா.
நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தையை கர்த்தாவே தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்து நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு அந்த அத்திமரம் ஏசப்பா இலைகள் நிறைவாய் காணப்பட்டது, கனிகள் இல்லாதபடினாலே நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பா. எங்கள் வாழ்க்கையில் கூட நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர், நன்மைகளை தந்திருக்கிறீர், உயர்வை தந்திருக்கிறீர். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து வருகிற நேரத்தில் நான் துதிக்காமல் முறுமுறுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவேப்பா சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருகிற அப்படின்னாலே உண்மை துதிக்க மறந்து விடுகிறோம். அந்த அனுபவம் முற்றிலுமாக எங்களை விட்டு மாறத்தக்கதாக எப்போதும் தாவீதை போல கர்த்தாவே யோபை போல துதிக்கிறவளா எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.